ஜீவனுள்ள தேவனுக்காக ஆயத்தப்படுத்துகிற கூட்டம் எங்க? அவை துர்போதனை. பவுல் ஊழியக்காரனை கல்லறிந்து எரிகிற அந்த உபத்திரத்தை கொடுக்க முடியாத போதனை. இன்னைக்கு அநேகர் அப்படிதான் கல்லறிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஊழியக்காரர்கள் உபத்திரப்படுத்துறதுல ஒரு பெரிய சந்தோஷம். நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்? ஊழியக்காரை துக்கப்பட வச்சுட்டோம். முகம் பாரு, அவர் முகம் சின்னதாக போச்சு. எங்கள் முகம் சின்னதாக போச்சுன்னு வச்சுக்குவோம், கர்த்தர் தான் பார்த்துக்கு. ஒரு முறை இங்கே பிசாசு வரட்டும் பொழுது அவங்க படுற பாட பார்த்துட்டு என் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்துருச்சு. அந்த பிசாசு கத்துச்சு பாருங்க, ஐயோ உடம்புலாம் எரியுது, நீங்கள் அழுகாதீங்க அழுகாதீங்க அழுகாதீங்க. அவங்க படுற பாட பார்த்துட்டு ஐயோ இவ்வளோ வேதனையாக படுறாங்களேன்னு கண்ணிலேருந்து அப்படி ஒரு சொட்டு தண்ணி விழுந்ததான் பிசாசு அலறுது. ஆனால் இங்கே ஆவிக்குறாளுக்கு ரொம்ப அசட்டை, ரொம்ப கல்லெறிவாங்க. சொல்ல எறிகிறது, கல் எறிகிறது, இதெல்லாம் ரொம்ப நார்மலாகிடுச்சு. யாராவது அப்படி ஒரு வேளை ஊழியக்காரரை குறித்து ஒரு மாதிரி பேசும்பொழுது அவங்க அதெல்லாம் அப்படி பேசாதீங்கன்னு யாராவது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் நாளாயிடுச்சு. இங்கே அவரை கல் எறியும்படியாக துர்போதனை பண்ணுறாங்க. பண்ணி பவுல் இப்போ என்ன ஆயிடுச்சு? 5 காசுக்கு பிரயோஜனம் இருக்காது, ஆனால் கல்லை மட்டும் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆவிக்கிற வாழ்க்கையில் 5 காசுக்கு பிரயோஜனம் இல்லை. அதெல்லாம் அவங்களெல்லாம் கல் எடுத்து இப்போ பவுல் மேலே எறிகிறாங்க. பவுல் மேலே என்ன செய்கிறாங்க? அல்லேலூயா. கல்லெறிந்து மரித்து போகிற அளவுக்கு, மூச்சு அப்படியே நின்று போகிற அளவுக்கு என்ன செய்ய கல்லெறிகிறாங்க. இவங்களுக்கு ஒரு சந்தோஷம், நம்மளால் இருந்த பிசாசுக்கும் பிசாசுக்குரியவர்களுக்கும் ஊழியக்காரர்கள் செத்தா நல்லதுன்னு. அதனால தான் கள்ளத்தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு அலைகிறாங்க. இதெல்லாம் என்னைக்கு ஆவிக்குறளுக்கு உணர்வு வரும்னே எனக்கு புரியலை. கள்ளத்தீர்க்க தரிசனம் என்னடா இப்படிலாம் சொன்னாங்களா? யார் அப்படி சொன்னது? அவங்கள ஆண்டவரே மன்னித்து ரட்சிங்க. எத்தனை பேர் ஜெபம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் அந்த ஆலயம் கட்டி முடித்த உடனே, ஜெபக்கூடாரம் கட்டி முடித்ததுமே ஆண்டவர் எடுத்துருவார்னு சொல்லி கள்ளத்தீர்க்க சொன்னாங்களே, அதை சொன்னதை எத்தனை பேர் கத்தட்ட சொல்லியிருப்பீங்க? இதெல்லாம் இந்த காதில் கேட்டு இந்த காதில் போயிட்டே இருக்கும், எனக்கு தெரியும். அப்புறம் எதுக்கு தான் ஆவிக்குரிய ஜீவிதம்? ஆண்டவரே இப்படி